ராமதாஸ் அவர்கள் சுயதீனத்தோட, அதாவது தானே முடிவெடுத்தோ அல்லது கட்சியின் மாவட்ட தலைவர்களோடு பேசியோ அல்லது பொதுக்குழு செயற்குழுவில் முடிவெடுத்தோ இந்த முடிவை அறிவிக்கல. மாறாக சௌமியா அன்புமணி அவர்கள் ராமதாஸ் வீட்டில இருந்து தப்பிச்சு போய் மகாபலிபுரத்தில் ஒரு ரெசார்ட்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தங்கி இருந்த பொழுது யாருக்குமே தெரியாத செய்தியை அறிந்து கொண்டு அந்த இடத்துக்கு சௌமியா நான் மண்டபம் பார்த்துட்டேன், தலைவரை மாத்திடுவோன்னு அவங்க சொன்னதாகவும் உடனே அவர் சம்மதிச்சிருக்கிறாரு. அப்ப ராமதாஸே அப்படிதான் முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னா மகனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க எப்படி ஒரு காலத்துல நீங்க நிறுவனரா இருந்து தலைவர் நியமனத்துல நீங்க எப்படி முடிவெடுத்தீங்களோ அதே போல கூட்டணி விவகாரத்துல இன்னைக்கு உங்க மகன் முடிவெடுக்கிறாரு. நீங்களும் உங்க கட்சியோட கலந்தாலோசித்து முடிவு அறிவிக்கல, அவரும் கட்சியோட கலந்தாலோசிச்சு முடிவு எடுக்கல. ரெண்டு பேருமே உங்கள் ரெண்டு பேருடைய நன்மைக்கு உட்பட்டுத்தான் முடிவை எடுத்திருக்கிறீர்கள். கடந்த காலத்திலையும் சரி, நிகழ்காலத்திலையும் சரி. இப்போ உங்களுக்கு ஒரு கூட்டு நன்மை பாதிக்கப்படுதுன்றதுக்காக அல்லது உங்க பேச்ச உங்க மகன் கேட்க மாட்டாருன்றதுக்காக தமிழர்களே என் கட்சிக்கு இப்படி நடந்துருச்சு பாத்தீங்களா, வன்னிய சொந்தங்களே, ஊம ஜனங்களே, என் கட்சிக்கு இப்படி நடந்துருச்சு பாத்தீங்களா, நாங்க ஏன் வரணும்? இந்த காலத்துல எப்படி எடுத்துக்கிறது? யூ கோ மேன், ஒய் மீ, நான் ஏன் நடராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? நீங்க போங்க, உங்களுக்கும் மகனுக்கும் பிரச்சனை அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள வச்சு தீர்த்துக்கங்க அந்த பிரச்சனைய. கட்சியில பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு என்ன பவர் இருக்கு? நீங்க யாரு? பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, மாவட்ட நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு, பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, அத்தனையும் அன்புமணி பின்னாடி இருக்கு. நீங்க யாரு? உங்களுக்கு கட்சியில என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க தானே உங்களுக்கு போதும் எல்லாத்தையும் மயம் பார்த்துக்கிறட்டும், மயம் நல்லா பார்த்துக்கிடுவாரு, நீங்க தானே தாரவாத்து கொடுத்தீங்க. கொடுத்ததுக்கு பிறகு அது சரியில்லை இது சரியில்லைன்னு பின்னாடி இருந்து குறை சொல்லிட்டே இருந்தா எந்த மகனா இருந்தாலும் போப்பா வேலையை பார்த்துன்னு தானே சொல்லுவான். அதே தான் அன்புமணி ராமதாஸும் சொல்லியிருக்கு.